என்னுடைய பள்ளி தோழிய ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சேன். அவ தன்னுடைய வீட்டு ஹால்லேயே ஒரு வியாபாரத்தை தொடங்கி மிக லாபகரமா நடத்திக்கிட்டு இருந்தா. பழைய கதைகள் எல்லாத்தையும் பேசிய பிறகு அவ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொன்னா. இந்த பிசினஸ ஆரம்பிக்க சொல்லி அவளை அதிகமா ஊக்குவிச்சவங்க எல்லாருமே ஆன்லைன்ல அவ பழகிய அந்நியர்கள் தான்னு சொன்னா. சின்ன வயசுல இருந்தே அவளை நன்கு அறிஞ்ச உறவினர்களோ தோழிகளோ ஊக்கப்படுத்தலன்னு சொன்னா. அவளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அவளுக்கு நன்மை நடக்க கூடாதுன்னு நினைக்கல. அவங்களுக்கு அவளை பல வருஷங்களா தெரிஞ்ச பழைய பதிப்புல மட்டுமே அவளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்பால அவங்களால அவளை பற்றி கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. உண்மையில இது நம்மில் பலருக்கும் நடக்குது. நம்மளை பற்றி தெரியாத அந்நியர்கள் கிட்ட நம்மளை பற்றிய வரலாறு இல்லை. அவங்க நாம இருக்கும் நிலையில பார்க்கறாங்க. பள்ளியில் இருந்த நம்மை அல்ல, 5 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நம்மை அல்ல, அல்லது நாம் செய்த தவறுகளை அல்ல. ஆனா நம்ம என்றென்றும் அறிந்தவர்கள், நாம இவ்வளவுதான் அப்படிங்கிற கருத்து கணிப்புல ஒரு பெட்டிக்குள்ள நம்மளை அடைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல அவங்களால சிந்திச்சு பார்க்க முடியாது. நாம புதுசா ஏதாவது ஒண்ணுல காலடி எடுத்து வைக்கும்போது அவங்க நமக்குன்னு ஒதுக்கி வச்சிருந்த பெட்டியில இருந்து நாம வெளியே போறது மாதிரி அவங்களுக்கு தோணுது. அது அவங்களுக்கு அசௌகரியத்தை உண்டு பண்ணுது. இவங்களால எப்படி முடியும்னு பேசுறாங்க. அவங்க மேல கோபப்படாதீங்க. உங்களை பற்றிய புரிதல் அவங்களுக்கு அவ்வளவுதான் இருக்குது. பழக்கமான முகங்கள் உங்க புதிய கனவுகளை இன்னைக்கு புரிஞ்சுக்கிடாட்டினாலும் ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுவரை உங்க லட்சியத்தை நோக்கி நடந்துகிட்டே இருங்க. வேதாகமம் நமக்கு நினைவூட்டுவதும் இதுதான். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா?